வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பாரடாக்ஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு கொலையை பார்த்த ஒரு பெண் அந்த கொலைகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறா அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேர் தான் கரீனா. இவ முன்னாடி ட்ரக் அடிக்டா இருந்திருப்பா, அதனால வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருப்பா. அண்ட் பிரசன்டா திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாவுமே இவளோட பொண்ணு தான் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துல தன்னோட பொண்ணை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா இவ ஒரு கொலையை பார்த்துடுறா. அந்த கொலைகாரன் ஒரு இன்டர்போல் ஆபீசரா இருக்கான். அந்த கொலைகாரன் இவளை புடிச்சு வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ண சொல்றான். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண சொல்றான், எதுக்காக அந்த கொலையை அவன் பண்ணுனா, அண்ட் இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் வேர்ல்ட்ல யார் யார் இருக்கா, அண்ட் ஹீரோயின் தன்னோட பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு 1-8 த்ரில்லர் மோட்ல ரெண்டு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் இணைஞ்சு ஒரு டாஸ்கை செய்யறாங்க அப்படின்ற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த ரெண்டு பேர் இணையறதுக்கான அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் அந்த ரெண்டு பேரும் அந்த டாஸ்கை ஏன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த நெருக்கடியில மாட்டிருக்காங்க அப்படின்ற அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையில ஒரு சில காட்சிகள் எடுத்த விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த மெடிக்கல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ அந்த ட்ரக் ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவங்க போகக்கூடிய அந்த பயணம் அப்படின்றதுமே ஓரளவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1.5 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு கதை. ஸோ ஒரு பயங்கர குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஆனா இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப குயிக்கா முடிச்சனாலே என்னன்னு தெரியல, நிறைய டீடைலிங் அப்படின்றது இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. உதாரணத்துக்கு இதுல ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க, செல்வினோ அப்படின்றத பத்தி. அவரை பத்திய டீடைலிங் அப்படின்றதே ப்ராப்பரா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் மேல எப்படி அந்த டெரரான ஃபீல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அவரோட மகனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதுனாலதான் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு மிஷன் மாதிரி கொடுப்பாரு. ஸோ அந்த மிஷன் ரிலேட்டடான கிளாரிட்டி அப்படின்றது கூட ப்ராப்பரா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது ஒரு மாதிரி டு பி கண்டினியூட் மோட்ல தான் முடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அதுலயுமே நிறைய மிஸ்ஸிங் பீசஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கம்ப்ளீட்டா எடுக்கப்பட்ட ஒரு 1-8 த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.